ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம திருக்குறள்ல இருந்து தினம் ஒரு அதிகாரம்ன்ற தலைப்பில் இருந்துட்டு ஒழுக்கமுடைமை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டாபிக். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திருக்குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் தான் நமக்கு உயர்வை தரும். அந்த ஒழுக்கத்தை காக்கிறதுக்கு நம்ம உயிரை விட அதிகமாக நம்ம அந்த ஒழுக்கத்தை தான் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. இப்போ எப்பாடு பட்டாச்சும் நம்ம ஒழுக்கத்தை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? நம்ம ஒரு 60-80 வயசுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வாழ்க்கை என்னடான்னு சொல்லி திரும்பி பார்த்தோம்னா நம்ம முறையான நிலைமையில கரெக்டாக வாழ்ந்துருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப அந்த 70-80 வயசுல நம்ம ஹாப்பியாக மகிழ்ச்சியாக நம்ம வாழ்க்கையை வாழ்வோம். சரிங்களா? இல்லை நம்ம முறை தவறுதலாக ஏதோ ஒரு செயல் செஞ்சிருந்தோம் அப்படின்னா அதை நமக்கு உறுத்திட்டே இருக்கல, நம்ம சாகும்போது கூட நம்ம அந்த இது உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாரு. முறை தவறாமல் கரெக்டாக ஒழுக்கத்தோடு நம்ம வாழணும். அந்த ஒழுக்கத்தை நம்ம எப்பாடப்பட்டாச்சும் நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாருங்க. நெக்ஸ்ட் ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒழுக்கமுடைமை குடிமை, ஒழுக்கம் உடையவங்க தான் நல்ல குடும்பத்துல இருந்து பிறந்திருக்கான். ஒழுக்கம் இல்லாம இழுக்கத்தோட இருக்கவன் ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து பிறந்தவன் சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேங்களா? மரப்பினும் மோத்த கொழலாகும் பார்ப்பன் பிறப்பொழுக்கங் குன்று கெடும். ஓகேங்களா? ஒரு லெசன் இப்போ நம்ம படிக்கிறோம், அந்த லெசனை இப்போ நம்ம மறந்துருச்சு அப்படின்னா அது திரும்ப கூட படிச்சுக்கலாம். ஆனால் நம்ம ஒழுக்கத்தை மறந்து வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம குடிப்பெற நம்ம நம்ம பெரியவர்கள் நமக்கு நல்ல பேர் எடுத்து வச்சிருப்பாங்க, கரெக்டாக ஒழுக்கத்தோடு வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் நம்ம செய்கிற சிறு சிறு செயலால் நம்ம குடும்பத்தையே கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லி ஒழுக்கத்தை மறந்து வாழக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேங்களா? அழுக்காருடையார்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றாருன்னா, அழுக்காருடையார் அந்த பொறாமை உடையவர்களுக்கு எப்படி உயர்வு இருக்காதோ அதே போல் ஒழுக்கம் இல்லாதவங்ககிட்ட உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒழுக்கத்தின் ஒல்கர் உயர்வோர் இழுக்கத்தின் ஏதும் படுபாக்கறிந்து. இதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஒழுக்கம் இல்லாமல் செய்கிற சிறு சிறு தவறும் பெரிய பெரிய விளைவு உண்டாக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பைக்கில் போகிறீங்க, ஹெல்மெட் போடாமல் போகிறீங்க. அந்த டைமில் நமக்கு ஒரு ஸ்மால் மிஸ்டேக் தான். ஹெல்மெட் போட்டிருந்தோம்னா நமக்கு ஆக்சிடென்ட்னா நம்ம தலையை காப்பாற்றுவோம். ஆனால் ஹெல்மெட் போடாமல் போயிட்டீங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, தலையில் அடிப்படுது. மேபி அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அங்கே கொஞ்சம் செலவாகுது, 10 லட்சம் அந்த மாதிரி ஆகுது. அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு டாக்டர் சொல்கிறாரு, நம்ம ஒரு ஹெல்மெட் போட்டு போயிருந்தோம்னா இந்த மாதிரி தலையில் அடிபட்டிருக்காதுல்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த சிறு தவறு தான். ஓகேங்களா? அந்த ஒழுக்கத்தோடு இருக்கவங்களுக்கு அந்த சிறு தவறு கூட இருக்காதுன்னு சொல்கிறாங்க, நற்குணம் மட்டும்தான் இருக்கும். அந்த சிறு தவறு கூட இல்லாமல் வாழ்கிறவங்க தான் ஒழுக்கமுடையோர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பழி. அப்படின்னா ஒழுக்கம் உள்ளவர் மேன்மை அடைவார், உயர்வு அடைவார், எல்லாமே கரெக்ட். ஓகேவா? ஆனால் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா நம்ம செய்யாத தவறு கூட நமக்கு நிற்கும். ஓகேங்களா? நம்ம ஒரு தப்பு செஞ்சே இருக்க மாட்டோம், அதுக்கு அதோட அந்த பழி சுமை நாம தான் அனுபவிக்கிறோம். அந்த மாதிரி ஒழுக்கத்தோட வாழ்ந்துருந்தோம் அப்படின்னா நம்ம மேன்மை அடைவோம், உயர்வு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடம்பை தரும். நமக்கு ஒரு நல்ல ஒழுக்கம் ஒரு விதையை போல நல்ல விளைவை தரும்னு சொல்றாங்க. ஆனா தீயொழுக்கம் எப்பயுமே நமக்கு துன்பம் மட்டுமே தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கையும் வாயார் சொல்லல். ஒழுக்கமுடையவர் தீய சொற்களை தெரியாம கூட ஒரு தவறுதலாக கூட நம்ம வாயால சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை ஒழுக்கம் இல்ல தெரியாம நம்ம வாயில வந்துச்சு அப்படின்னா நம்ம மனதால் ஒழுக்கத்தோட இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு திருவள்ளுவர் சொல்றாரு. ஓகேங்களா? உலகத்தோடொட்டா ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நம்ம
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் தான் நம்ம படிக்கணும். ஓகேங்களா? இந்த சிலபஸை விட்டுட்டு வேற ஸ்டோரி புக்லாம் படிச்சுட்டு அப்போ நமக்கு என்ன, நம்ம எக்ஸாமில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபெயிலாக தான் ஆகும். அவ்வளோதான். ஓகேங்களா? நம்ம சிலபஸ் படி கரெக்டாக அந்த நமக்கு பெரியவங்க சொல்றது படி கரெக்டாக நடந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுதான் வந்து ஒழுக்கம்னு சொல்றாங்க. ஓகேவா? அது தவிர வேற ஏதோ நான் எங்கெங்கேயோ போய் வேற ஏதோ படிச்சிருந்தாலும் அது அறிவில்லாதவர் அப்படின்னு தான் நம்ம வந்து திருவள்ளுவர் சொல்றாரு. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருக்குறள் வந்து ஒரு அதிகாரம் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம். மீண்டும் ஒரு அதிகாரத்தில் சந்திப்போம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.